கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பெண்கள் துன்புறுத்தல் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட பெண்ணிடமிருந்து புகார் பெறப்பட்டு கடந்த 24ஆம் தேதி பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய குற்ற எண் 59/2019 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய 4 எதிரிகளில் 3 எதிரிகள் சபரீஷ், சதீஷ், வசந்தகுமார் ஆகியோர் 25ஆம் தேதியும் மற்றும் மிக முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு 5ஆம் தேதியும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் புகார்தாரரின் சகோதரரை மிரட்டியது தொடர்பாக புகார் பெறப்பட்டு அவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட 4 எதிரிகள் செந்தில், வசந்தகுமார், நாகராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பெண்ணை துன்புறுத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 குற்றவாளிகள் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் வேறு நபர்களோ அரசியல் தொடர்போ யாருக்கும் தொடர்பு ஏதுமில்லை. இது சம்பந்தமாக தவறாக செய்திகள் பரப்புவது மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதாவது அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்புடைய இன்னும் சிலர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் உள்நோக்கத்துடன் செய்திகள் பரப்பப்படுகின்றன. அது தவறான செய்திகளாகும். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகராஜ் 34வது வார்டு அம்மா பேரவை செயலாளர் இருந்துள்ளார். அவர் இந்த பெண்கள் தொடர்பான குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டலை அந்த வழக்கில் குற்றவாளிகளான திருநாவுக்கரசு, சபரீஷ் ஆகியோருக்கு நண்பராக இருந்துள்ளார். அதன் சார்பாக இந்த புகார் கொடுக்கும்போது புகார்தாரரின் சகோதரரை மிரட்டியுள்ளார். அதாவது பெண் சம்பந்தப்பட்ட புகார் கொடுக்குறாங்க, அது சம்பந்தமான வாக்குவாதங்க பெண் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொடர்பாக பெண்ணுக்கும் பெண்ணோட சகோதரருக்கும் மற்றும் இந்த எதிரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது, கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது சார்பாக இவர்கள் நாகராஜ் திருநாவுக்கரசு சார்பாக பூபாலனை யார் எதிர்த்து கேட்கிறார்கள். அதனால அதாவது அந்த வழக்கில் 294B, 323, 324 மற்றும் 506 Part 1 என்ற பிரிவின்கள் வழக்கு செய்யப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு 7 ஆண்டுகளுக்கு தண்டனை கூட மிகாத வழக்கு. இதில் நீதித்துறை பெயில் விட்டுள்ளது. அது நீதித்துறை சார்ந்த விஷயம் என்பதால் அது காவல்துறை செய்ய முடியாது. காவல்துறை சார்பாக அனைத்து வழக்குகளிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். இந்த வழக்கிலும் எதிர்ப்பு தெரிவிப்பு ஸ்ட்ராங்காக தெரிவிக்கப்பட்டது. அது சம்பந்தமான விவாதித்து அது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணன் பேசுறேன். திருநாவுக்கரசு, சபரி மற்றும் இருவர் சம்பந்தமா வழக்கு தொடர்ந்தது நாங்கள் தான். இந்த வழக்கு தொடர்பு எனக்கு உதவியா இருந்தது. என்னோட அனைத்து கட்சியும் சார்ந்த நண்பர்கள் தான் உதவியா இருந்தாங்க. இந்த வழக்கு நாங்கள் எங்களோட சுயநலத்துக்காக நாங்கள் வழக்கு போடல. என்னோட தங்கச்சி பாதிக்கப்பட்ட மாதிரி வேற எந்த ஒரு பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த வழக்கு நாங்கள் போட்டோம். இந்த வழக்கு எங்களுக்கு ஆதரவு கிடைச்ச வீடியோவை நாங்கள் காவல்துறையிட்ட ஒப்படைச்சோம். எங்களோட நண்பரோட அப்பா மூலியமா, அவர் மனுச்சுமட்டி சார்ந்தவர், அவர் மூலியமா நாங்கள் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் சந்திச்சோம். நடந்தது சொன்னோம். அவர் காவல்துறை மூலியமா கடுமையான நடவடிக்கை எடுத்தாரு. அவர் 3 பேர் கைது பண்ணாங்க. இப்ப வரைக்கும் அவங்க உதவியாத்தான் ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் இப்ப வரைக்கும் எங்களுக்கு உதவியாத்தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சில அரசியல் விசமிகள் அவங்களோட சொந்த அரசியல் நோக்கத்துக்காக நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னா நேற்று எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு இதுல ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இணையதளத்துல அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அவங்க நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட அப்படி அவங்க பண்ணுனாங்க அப்படின்னு உங்க மேல உங்கள்கிட்ட ஆதாரம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் அந்த செயல் நீங்க செய்யுங்க. அப்படி உங்களோட ஆதாரம் இருந்தால் நீங்க காவல்துறை கிட்ட கொடுங்க. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. உங்களுக்கு தோன்றதையோ இல்ல உங்களுக்கு அவங்க மேல எவ்வளவு கெட்ட பேர் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணணும்னு நினைச்சு இணையதளத்துல தவறான பதிவை தயவு செஞ்சு போடாதீங்க. நாங்க அவங்க முடிஞ்சா அவங்க 4 பேருக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீங்க போராடுங்க. உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. தயவு செஞ்சு
உங்களுக்கு உதவி பண்ணவங்களுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பேரையும் ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. உங்க அரசியல் ஆதாயத்துக்காக ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. இப்ப வரைக்கும் என்னோட தங்கச்சி பேரு வெளியே வராம இருக்கிறதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணவங்களும் மீடியா நண்பர்கள் மட்டும்தான். அவங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாரு வந்து அரசியல் ஆதாயத்துக்காக எங்களுக்கு உதவி பண்ணவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தாதீங்க.